சத்குருவே சரணம். நான் மாதத்தில் 2 தடவை 3 தடவை ஐயாவை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஐயா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவரோட இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட ஐயா நம்மளை அங்கே வர வைக்கணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். எனது நண்பர் ஒருவர் வயதில் என்னை விட பெரியவர். அவருக்கு கனகம்பட்டி ஐயா மேலே சரியாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். அவர் அங்கே வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்தார். நான் பல தடவை கூப்பிட்டும் அவர் அங்கே வர்றதுக்கு விருப்பமாக நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஒரு நாள் அவரே நான் ஒரு நாள் கனகம்பட்டி வரேன், அங்கே அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் பார்க்குறேன், நீ எதை எடுத்தாலும் ஐயா ஐயானே சொல்லிட்டு போயிட்டு இருக்கியே அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரி போகலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு அமாவாசைக்கு நான் போகிறப்போ அவரை கூட கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் என்ன வேண்டுதல் வச்சார் அதை பற்றி நான் எதுவுமே கேட்டுக்கல. அவர் நம்பிக்கை இல்லாமல் வராங்க, அவங்கள்ட்ட நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அவர் ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. அடுத்த அமாவாசைக்கு திரும்ப அவரு எனக்கு முன்னாடியே அவர் ஃபோன் பண்ணாரு, நான் அமாவாசைக்கு போகிறப்ப என்னை கூட்டிகிட்டு போ, விட்டுட்டு போயிடாத அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம், நீங்க நம்பிக்கை இல்லாம தானே எனக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் நடந்த விஷயம் எல்லாம் சொன்னாரு. அவர் ஐயாட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு. அவருக்கு நம்பிக்கை இல்லாம எல்லாம் உங்களை கூட்டம் வராங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டியிருக்காரு. ஆனா அதை ஐயா நடத்தி கொடுத்துட்டாரு. அவர் அங்க வந்துட்டு ஒரு 10 நாள்லயே அவர் வச்ச வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நீண்ட நாளா விற்காம இருந்த ஒரு லேண்டை வித்து கொடுக்குற வேண்டுதலை தான் ஐயாட்ட அவர் வச்சிருக்காரு. அவர் வேண்டுதல் வச்சுட்டு 10 நாளைக்குள்ளேயே அந்த லேண்டு அவருக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. சில வருஷமா விற்காம இருந்த லேண்டு அங்க